இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதான் யோசிச்சாலும் ஏமாற்றம் தான். இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. சொல்லுமா, நான் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வரவா? இந்த பூஜை முடிஞ்ச உடனே நான் பூமி தலை மேல அடிச்சு ஹாய் முறை பொண்ணுன்னு சொல்ல போறேன். சூப்பரா இருக்கும்ல? பூமி காதை பிடிச்சு நல்லா திருகி ஓய் மாமான்னு சொல்ல போறான். அதுவும் சூப்பரா இருக்கும்ல? ஐயா, தத்து எடுக்கிறதுக்கு தேவையான மொத்த சடங்கும் பூர்த்தி ஆயிடுது. இப்ப இதான் கடைசி கட்டம். இப்ப தத்தை ஏத்துக்கிறது. ஐயா, உங்க ரெண்டு கைகளையும் இப்படி வைங்கோ. அம்மா, உங்க ரெண்டு கைகளையும் அப்பாவோட ரெண்டு கைகள் மேல வைங்கோ. இங்க பொண்ணு நட்சத்திரா வாழ்வாசாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தர தேவி ஆதிசக்தி என்னது? யோகக்ஞே யோக சம்பூர்ணே. ஐயோ, டேடே என்னடா ஆச்சு? டேடே, நீ அவளை ஏதாவது பண்ணிட்டியா? ஹலோ, நான் அவளை ஏதாவது பண்ணிருந்தேனா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேனா? கொஞ்சமாவது உன் மூளையை யூஸ் பண்ண மாட்டியா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுடா. பூமி, எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிற சமயத்துல இப்படி நடந்துருச்சேமா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. உண்மையிலேயே நட்சத்திரா வாழ்வா சாவாங்கிற கஷ்டத்துல இருக்காளா என்ன? இல்லனா இந்த விஷயத்தை நிறுத்துறதுக்காக ஒருவேளை அந்த அபூர்வா நாடகம் போடுறாளா? அததான் இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மாமா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சார், பேஷண்டோட பில் யார் கட்ட போறீங்க? இப்படி கொடுங்க. நட்சத்திரா, ஐயோ நட்சத்திரா, ஐயோ நட்சத்திரா, நட்சத்திரா. மேடம் மேடம் மேடம், உள்ள வரக்கூடாது மேடம். நான் அவளை பார்க்கணும். உங்களுக்கு தான் சொல்றேன், உள்ள வரக்கூடாது மேடம். நட்சத்திரா, மொத்தம் 12,58,000 சார். பில்லை இந்த கார்டுல ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஏய் பில். ஏய் ஏய், நிறுத்துடா. என்னடா, எங்க கிட்ட பணம் இல்ல நினைச்சிட்டியா? நீ பில்லு கட்டிக்கிட்டு இருக்க. நீ கட்ட வேண்டியது பில் இல்லடா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. என் பொண்ணு என்னடா பண்ண? சொல்லுடா. இதே வார்த்தையை அடிக்கடி சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா பூர்வா. உன்னோட பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது பார்த்து என்னால சீரியஸ் ஆக முடியல. Look, I'm not responsible for your daughter's condition. சரி, அப்படியே வச்சுக்குவோம். நட்சத்திரா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே சொல்றேன். மாமா, நான் உங்ககிட்ட பேசணும். உன் மேல நான் வச்சிருக்க காதல்
என்ன பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய்யுது. இந்த பைத்தியக்காரத்தனத்தை வேற யார்கிட்டயா போய் வச்சுக்கோ, அவங்க வேணா விழுவாங்க. எப்படியாவது உன் காதல் அடையாறு தான் என்னோட இன்டென்ஷன். தட்ஸ் இம்பாசிபிள். நிஜமாவே நான் உன்னை நினைச்சு செத்துருமா மாமா? என்ன இது உன்னோட புது மிரட்டலா? நான் சாக போறேன், சாக போறேன், சாக போறேன். அப்புறம் அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். அவ ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசுறான்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஏய் மாமா 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 போதும், நிறுத்துங்க மாமா, விடுங்க மாமா. மாமா அவன் தான் வேலை விஷயமா வந்தான் சொல்றான்ல, அவன் சொல்றது உண்மையோ என்னமோ? அது உண்மை இல்ல அபூர்வா. மாமா விட்டுருங்க மாமா, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? ஐயோ, நட்சத்திராவுக்கு சுயநினைவு வந்தா அவ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாள, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. மாமா விடுங்க மாமா, விடுங்க மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, விடுங்க மாமா. மாமா வாங்க மாமா போலாம். டேய், என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னாலதான் இந்த நிலைமை அவளுக்குன்னு தெரிஞ்சது. இதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோ. வாங்க, நீங்க வாங்க மாமா.